தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா? தேர்தலில் வந்து மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஏன்னா தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் வந்து மெதுவாக இது சரியாக்குவோம். அதுக்கு வந்து நரேந்திர மோடிக்கு ராஜினாமா கொடுத்து போனோம். இல்லாட்டா நம்ம உருப்படாது. என்ன சார் இப்போ தான் பதவி ஏற்றிருக்காரு, அதுக்குள்ளே ராஜினாமா கொடுக்கணுங்கிறீங்க? எந்த பதவி எழுதியிருக்காரு? நம்ம இப்போ தான் பிரதமராக பதவி ஏற்றிருக்காரு. நம்ம கட்சிக்கு தனி மெஜாரிட்டியே கிடைக்கலையே. எப்படி நீங்கள் வந்து வேறோட கையை பிடிச்சி நீங்கள் வந்து ஆட்சியை நம்ம மாரி கட்சிக்கு வந்து இது மாதிரி இதுக்கு அர்த்தம் நம்ம கொள்கை இருக்கே அதில் வந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும். இல்லாட்டா அவள் எதுக்காக நம்மளோட இருக்க போகிறா? இல்லை, பட் இது ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போது 2014லேயும் 19லேயும் தனி மெஜாரிட்டியோடு நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. பட் வாஜ்பாய் காலத்தில் இதை மாதிரி கோயலிஷன் கவர்மெண்ட் இருந்திருக்கே. ஆனால் வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் கவுக்கப்படுத்துது. கடைசியில் 2004 நல்ல அடி வாங்கினோம். 180 சீட்லேருந்து நம்ம 108 சீட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் வர முடியல. நான் வந்து 2G சோனியா காந்தி மேலே நேஷ்னல் ஹெரல்ட் கேஸ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் மாற்றல் வந்தது. அதுக்காக நம்ம ஜெயித்தோம் 2014. அதை இவர் வந்து நான் தான் பண்ணேன் இந்த ஆம்பாவம் காரணம் நம்மளுக்கு குட்டிச்சோராக இருக்குது. ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 240க்கு கம்மியாக தான் வரும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஞாபகம். ஆமாம். எப்படி அது எல்லாரும் வந்து 350 400 400 பார்லாம் சொல்லும்போது நீங்கள் மட்டும் எப்படி அது 240லாம் ரொம்ப குறைவாக தான் வரும்னு எப்படி சொன்னீங்க? நான் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். என்னோடய வேலையே அதான், ப்ரொஜெக்ஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸோட உபயோகம் பண்ணி சாஸ்திர உபயோகம் பண்ணி நான் பல வாட்டி நான் சரியாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியும் நான் நிறைய ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் பண்ணது பிறகு தான் நான் வந்து இந்த கொடுத்தேன். முதல்ல யாரும் நம்பலை, கடைசியில் இப்போது நான் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்புறாரு. இப்போது என்ன மாதிரி காரணங்கள் வச்சு நீங்கள் வந்து மெஜாரிட்டி வராது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு என்ன காரணங்கள் இருந்தது? என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது? நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருந்தது எதுக்கு வந்து மக்கள் எதிர்பார்த்தா நம்ம பண்ணுவோன்னு. அதில் எதுவும் பண்ணலை. நம்ம உதாரணமாக வந்து சைனா வந்து நம்ம லடாக்கில் பூந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கைப்பற்றார்கள். அதுக்கு மோடி வந்து சொன்னால் யாருமே வரல, இது எல்லாரும் பிரச்சாரம்னு. அதே மாதிரி பொய் சொல்லியிருக்கார் வந்து நம்ம பொருளாதார முன்னேற்றத்தில் நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன், நான் வந்து 8% அது இதுன்னு. நான் இதுவும் கணித சாஸ்திரி இந்த காரணம் நான் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். வந்து 4% மேலே இல்லை, இவர் வந்து 7% 8% கதையை விட்டுருந்தே போட்டிருந்தார்கள். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்தோம். அந்த கஷ்டத்துக்கு காரணம் ஏழை எல்லாம் ஒரு பக்கம் ஆகிட்டா, அதனால தான் நம்ம தோற்றோம். பட் நீங்கள் வந்து பொருளாதாரம் மற்ற விஷயங்கள்லாம் சரியாக பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஆனால் ராமர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, அது ஒரு பெரிய அது அவர் இங்கே பிஜேபியோட முக்கியமான ஒரு வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. அதுக்கு கூட எஃபெக்ட் இல்லையே. நீங்கள் பத்திரிகைக்காரன்லாம் எல்லாம் போய் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணார்? இல்லை, நான் தானே கேஸ் போட்டேன். ஆனால் கடைசியில் அவருக்கு பிரச்சாரம் தான் பண்ணினார். நம்ம பத்திரிகை மூலமாக அவர் என்ன பண்ணார்? இது வந்து அவர் பண்ணார் இவர் பண்ணார் நீங்கள் சொல்கிறீங்களே, எது பண்ணார்னு இது வரலையும் சொல்லுங்க. குவெஸ்டின் என்னென்னா, பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி முக்கியமாக வச்ச ஒரு வாக்குறுதியாக இருந்தது அயோத்தியா. அதை வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் அயோத்தியாலேயே பிஜேபி தோற்று போகுது. அப்போ அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லையா அப்படின்ற கேள்வி. அது நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதுதான் நான் என்ன பண்ணுவேன், பிஜேபி இதை முழுக்க மறந்துட்டா. அதுவும் வாஜ்பாய் வந்து இது வேண்டவே வேண்டாம்னு சொன்னார். கடைசியில் பிஜேபி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் இவாள்லாம் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட வந்து சொன்னான், நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியும்னு. என்னை பண்ண சொன்னால் நான் போய் பண்ணேன். அதில் ஜெயித்தோம்.
ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்ன நான் பண்ணேன்னு. இல்ல டாக்டர் சுவாமி, நான் கேட்கறது அது நீங்க பண்ணதோ, விஹெச்பி பண்ணதோ, ஆர்எஸ்எஸ் பண்ணதோ, யார் பண்ணதோ, மக்கள் இன்னைக்கு நிராகரிச்சிட்டாங்களே. அயோத்தியாவோட கான்ஸ்டிடியூவன்சில தோத்துருக்கீங்க, ஃபைசாபாத்ல தோத்துருக்கீங்க பிஜேபி. மக்களுக்கும் எல்லாம் தெரியும், மக்கள் எல்லாம் தெரியும். இதாவது நீங்கள் கேட்குறது இல்லை, மக்களுக்கு தெரியுமே. நானும் தானே எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், இவர் ஒன்றும் பண்ணல ராமர் கோயிலுக்கான்னு. ஸோ அதனால் அவர் பண்ணார், அதுக்காக ஓட்டு கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்லை, அவர் பண்ணாரு, யாரும் ஒருத்தர் பண்ணாரு, மோடி பண்ணாரா, டாக்டர் சுவாமி பண்ணாரான்னு கேட்கல. இந்த ராமர் கோயில் கட்டிய பிறகும் கூட அயோத்தியாவில் தோல்வி வருதுன்னா அப்போ ஹிந்துத்வாவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை ஹிந்துத்வாவை வச்சு ஓட்டு வாங்க முடியாதுன்னு காட்டுதாது. நாங்கள் முதல்லேருந்தே சொன்னோம் இது வந்து அரசியலோட ஒரு சம்மந்தம் கிடையாதுன்னு. அதனால் நாங்கள் இது பற்றி பிரச்சாரமே பண்ண முடியாது. அவங்க மோடி தானே பிரச்சாரம் பண்ண, வேறு யாரும் பிரச்சாரம் பண்ணலையே. அதனால் மக்களுக்கும் தெரியும், மக்களுக்கு கடைசியில் சாப்பிட்றதுக்கு கிடைக்காட்டா, விலைவாசி இப்படி இருந்தால் அவள் வந்து எப்படி வந்து ராமர் கோயில் கொடுத்தான்னு அவள் மறக்க முடியும்? ஸோ அது ராமர் கோயில் கட்டுறது பத்தாது, அதை தாண்டி செய்ய வேண்டியதெல்லாம் மத்திய அரசு சரியாக செய்யலை அப்படிங்கிறீங்க? ஒன்றுமே செய்யலையே, ராமர் கோயிலும் ஒன்றும் செய்யலையே. மோடி இருக்கிற வரையிலும் ஒன்றும் ராமர் கோயில் பற்றி ஒன்றும் ஆலையே. அவர் வாரணாசியில் இருக்கார், அங்கே ஏன் அந்த கோயிலை திருப்பி கட்டலை? அங்கே ஒரு மசூதி இருக்குது, மசூதியை வந்து ஒரு பெரிய சிவ பகவானோட கோயிலை இடித்து அதில் வந்து ஒரு மசூதியை கட்டியிருக்காளே, அதை திருப்பி ஏன் கட்டலை? பட் இப்போ அப்போசிஷன் சொல்கிறாங்க இது வந்து இப்போது ஹிந்துத்வாவோட காலம் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து ஹிந்துத்வா சொல்லிலாம் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் பாருங்கள் அயோத்தியாலேயே மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அவங்கள. அது சரி, தொகச்சிருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும். ஆனால் வந்து ஹிந்துத்துவ மறந்துட்டா எல்லாம் யாருமே அது முட்டாள் தான் இப்படி பேசுவார்கள். இல்லாட்டா அவர் சும்மா வந்து பிரச்சாரமுக்காக பேசுகிறாள் தெரியாது. இது ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? ஸோ இது வந்து ஹிந்துத்துவாக்கு எதிரான ஓட்டு இல்லை, மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்கன்றீங்க. கரெக்ட். இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ நரேந்திர மோடியோடைய இந்த 10 ஆண்டு ஆட்சியில் மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்காங்க. கரெக்ட், எல்லாம் மொத்தமாக ஒன்றுமே பண்ணல. அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல, இன்னைக்கு நடக்கிறது என்டிஏ ஆட்சி தானே. சரி, இப்போ காங்கிரஸுக்கு யாருக்கும் பிடிக்கல. இந்த நாட்டில் நம்மலாம் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த நாட்டோட விடுதலை பண்ணி கொடுத்தோம். அதனால் அதுக்காக தான் இந்த பிரச்சனை இருக்குது. முதல்ல ஒரு வாட்டி வந்துட்டா மன்மோகன் சிங் காரணம், அதுக்கப்புறம் மன்மோகன் சிங்கோட கதியை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓட்டு கொடுத்தா எல்லோரும். இவாளை இந்த நேரு குடும்பம் சொல்கிறாளே, அவளை யாருமே மக்கள் நம்ப மாட்டா. அதனால் அவள் இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் அவள் வந்து பல இடத்துல ஸ்டேட் வைஸ் அவள் ஜெயிக்கிறாள். ஆனால் ஆல் இண்டியாவில் இவள் ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை நேரு ஃபேமிலி இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமோ அந்த எலெக்ஷனில்? காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ். அப்பயும் ஜெயிக்கக்கூடாது, பட் ஆனால் வாய்ப்பு இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.